மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதனால நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க. நான் கிளம்புறேன் சார். வெற்றி சார் என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்து சார். சார் நீதான் இந்த கை தட்டிங்கன்னா உங்க எல்லாரும் தான் பிடிச்சின்னு அர்த்தம். என்னால ஏமாற்ற முடியாது, நான் ஏமாத்துறேன். சார் வாழ்த்துக்கள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கால் எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணேன்னு சொன்னாங்க, ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார், பார்க்கல சந்தோஷம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார், இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஜிவி சார். ஆனால் ஒரு முறை சொல்லுவார், என்னை கூப்பிடுங்க சார்னு. தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரியல சார். தெரியல ஏன்னா மேடை ஏறி சொன்னா நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க, நல்லா சொல்லிட்டேன் நான். இது வரைக்கும் கேட்டதில்லை, நான் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்கெல்லாம் போய் சொன்னேன் நான். தேங்க்யூ சார். நெல்சன், எனக்கு உங்களோட ஸ்பீச் தேங்க்ஸ். உங்களை பார்க்க நீங்கள் நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். சொன்னாங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தம்போது ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடைய இதை நான் பார்த்தேன். உங்கள் டைமிங்கே தனி. எனக்கு இன்னைக்கு மேடையில் விக்ரன் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுறீங்க நான் நம்புறேன். நான் டைமிங் செம்மையாக இருக்குது. திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்புல, ஏன் தெரியல. இன்னமும் நம்ம ஊரில் அந்த பிரச்சனை இருக்கு. உண்மையை பேசும்போது இங்கிலீஷ்ல பேசினா அது உண்மையாக தெரியும் போல இருக்கு. அதனால அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நான் வேற சொன்னா நான் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்ல பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான். எனக்கு தெரியல, ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணா தெரியல, இல்லை மேடை ஏறி ஏதாவது எனக்கு சொல்றாரான்னு தெரியல. என்ன காரணம்? பேமெண்ட் அதிகம் கேட்டிருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, என்னால் பேமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கு. சொக்கு சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வந்த எல்லாருக்கும் நன்றி. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.